உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாகிய நீர்மலி வேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கோல்டன் லே சேனல் மெய்யன்பர்களுக்கு சித்திரை திருநாள் புத்தாண்டு ஆசியுரையும் வாழ்த்துக்களும் உரித்தாகுக. டாக்டர் பானுமதி அம்மையார் மிகவும் அருமையாக கோல்டன் லே சேனலை நடத்தி வருகின்றார்கள். புத்தாண்டு சித்திரை தொடக்கம் தமிழ் வருடங்கள் 60, அதிலே 37வது சோபகிருது வருடம் குறிப்பிடப்படுகின்றது. சோபகிருது என்பது தமிழிலே மங்களம் என பொருள்படும். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் மங்களமாக நடக்கும் என்பதற்கு அறிகுறியாகத்தான் இந்த சோபகிருது வருடம் மங்களமாக தொடங்குகிறது. ஆண்டுதோறும் சித்திரை திருநாளில் நாம் மகிழ்வோடு புதுமையை வரவேற்கிறோம். புதிய செய்திகளை, புதிய சிந்தனைகளை நாம் வரவேற்கிறோம். நாம் வாழ்வில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், மிகவும் அடிப்படையான விஷயங்கள் 2 தான். ஒன்று, தமிழனின் உழவுத் தொழில். உழவுத் தொழில் இல்லாமல் மற்றைய தொழில்கள் சிறக்காது. அடுத்து நெசவு, நம்முடைய மானம் காக்கக்கூடிய நெசவு தொழில். இந்த 2ஐயும் அடிப்படையாக வைத்தே மனித குலம் மிக பன்னெடுங்காலமாக இயங்கி வந்து கொண்டே இருக்கிறது. இயற்கையை போற்றி வயல் வரப்புகளில் நெல்லை நட்டு அந்த நெற்பயிர் செழிக்க உழவன் வாழ மற்ற தொழிலாளர்களும் வாழ வேண்டும் என்பதுதான் இயற்கையினுடைய நியதியாக உள்ளது. நாம் பார்க்கின்றோம், நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் இறை சிந்தனையோடு வாழ்ந்திருக்கிறார்கள். 63 நாயன்மார்கள் வாழ்க்கை பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. அவர்கள் அனைவரும் தொண்டே வாழ்க்கை, மற்றவருக்கு பிறருக்கு உதவி செய்வதே வாழ்வின் சாரமாகவும் குறிக்கோளாகவும் கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆழ்வாராதிகள் 12 அவர்கள் பகவானுடைய கைங்கரியத்தை செய்தே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ வாழ்க்கையின் சாரம் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அன்புதான் வாழ்வின் சாரமாக இருக்கிறது. மனித குலத்தை நேசிக்க வேண்டும். மனிதன் அன்பு பாராட்ட வேண்டும். எல்லாவித தர்மங்கள் செய்ய முடியவில்லையே என்று மனிதன் கவலைப்பட வேண்டியதில்லை. காஞ்சியிலே காமாட்சி 32 விதமான தர்மங்களை செய்ததாக வரலாறு உண்டு. அத்துணையிலும் சிறப்பாக இருக்கக்கூடியது அன்னதானம், விருந்தோம்பல் என்று பண்டைய தமிழர் குறிப்பிடுவர். எந்த தர்மம் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் பசிப்பிணியை போக்கும் மருத்துவனாக திகழ வேண்டும். அண்டை வீட்டான் பசித்திருக்க நாம் மட்டும் உண்ணுதல் சரியல்ல. எனவே பசித்தவர்களுடைய பசிப்பிணியை போக்குவது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய நாட்டிற்கு மட்டுமல்ல, உலகம் முழுமைக்கும் தேவையான ஒன்று. எனவே அபிராமி பட்டர் கூறுகின்றாரே, அபிராமியை தொழுதால், வணங்கினால் நமக்கு 16 விதமான பேறுகளும் கிடைக்கும். இந்த சித்திரை இருக்கிறதே, சித்திரை கனி என்று சொல்வார்கள். கனி
பல கனிகள் நிறைந்த நாடு தமிழ்நாடு. அந்த கனிகளிலேயே நாம் இறைவனை காண முடியும். குறும்பலா ஈசன் பலா மரத்து அடியிலே வீற்றிருக்கிறார். ஒரு பலா பழத்தை நீங்கள் பாருங்கள், முள்ளு முள்ளாக இருக்கிறது. அதை பிரித்து அதனை எப்படி ஒரு பேக்கேஜ் என்று சொல்வார்களே, இறைவன் அமைத்திருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது படைப்பினுடைய சிறப்பு நமக்கு புலப்படுகிறது. அதே போல ஒரு மாதுளை, அந்த மாதுளம் பழத்தை எடுத்து பிரித்து பார்க்கும் பொழுது ஒரு மெல்லிதான ஒரு கட்டமைப்பு, அதற்குள்ளே முத்துக்களை வைத்து இறைவன் இயற்கை படைத்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இறைவனுடைய பேராற்றலையும் அவனுடைய பெரும் கருணையையும் நாம் எண்ணி வியக்கிறோம். அதனாலே அபிராமி பட்டர் சொல்லுகின்றார், அபிராமியை வணங்கினால் 16 விதமான பேறுகள் கிடைக்கும். இன்று மக்கள் கடன் பிரச்சனை, உடல் நலக் கோளாறு, சரியான வருமானம் இல்லாத போன்ற பல பிரச்சனைகளாலே துன்பப்படுகின்றார்கள். இந்த சித்திரை திங்கள் புத்தாண்டு உங்களுக்கு எல்லா விதமான நலங்களையும், கல்வி, தொழில் மேம்பாடு, வியாபாரத்தில் விருத்தி, உழவு தொழில், விவசாய தொழில் சிறப்பு, ஏற்றுமதி இறக்குமதியினுடைய மேம்பாடு, குடும்ப அமைதி, தனி மனித அமைதி என பல நன்மைகளையும் நல்க யாம் அருளாசி வழங்குகின்றோம். நன்றி, வணக்கம்.